ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் ட்ரெயினிங் டாப் சேனல் பார்க்கப்போனா நம்ம தனுஷ் நம்மளோட இட்லி கடையோட நியூஸ் தான் பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஏப்ரல் 10 வரப்போகுது. ஸோ எல்லா தனுஷ் ஃபேன்ஸ் ரெடியாக இருக்காங்க. பிகாஸ் ஏப்ரல் 10 வந்து பார்த்தா குட் பை அடக்லி திரைப்படம் கிளாஷுக்கு வரனால அது பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் மத்தியில் அஜித் ஃபேன்ஸ் மத்தியிலும் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் உருவாயிருக்கு. சரி ஓகே, இப்போ என்ன ப்ரோ முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா குபேர திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 20 வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா டிஸ்ட்ரிபியூஷன் சைட்லேருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம தனுஷ்னாவோட படம் குபேர திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு படமாக வரனால ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே வந்து அங்கேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கர்நாடகாலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ்னாவோட திரைப்படம் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 20 வந்து குபேர திரைப்படம் திரையரங்குக்கு வர மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் தனுஷ்னாவோட பிறந்தநாள் ஜூலை 28. ஸோ ஒரு மாதத்துக்கு வந்து ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரி ஆகிடும் நினைக்கிற குபேர திரைப்படம் ரிலீஸ் ஆச்சுன்னா. ஸோ கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா குபேர திரைப்படம் போன வருஷமே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் டிசம்பர் மந்த், அதை வந்து ஜனவரி மந்த் ரிலீஸ் ஆகும்னு நினச்சோம். அது என்ன கதைன்னு தெரிய மாட்டேது, இவங்க வந்து ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்களான்னு தெரியல. பட் ஜூன் 20 வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சைட்லேருந்து கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேலே நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.